Hello friends, welcome to ARK Diaries. சென்னையில் இருக்கக்கூடிய LK கஸ்டம் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அட்ரஸ்க்கே வந்துருச்சு. ஸோ பார்க் அண்ட் சேல் நீங்கள் வெஹிக்கிள் வந்து பை பண்ணணும், இல்லைனா நீங்கள் விண்டேஜ் வெஹிக்கிளாக சேல் பண்ணணும், உங்கள் வெஹிக்கிளை சர்வீஸ் ரெஸ்டோரேஷன் கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணணும்னா இனி நீங்கள் LK கஸ்டம் வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஷாப்பாக இருக்குது, ஷாப் வந்து எந்த லொக்கேஷன் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பர்மனெண்ட்டாக அட்ரஸ்க்கு ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லிடுங்க. First of all, welcome Anand bro. Hi friends, I am Lakshmikant from ARK Customs. என்னோட ஆடியன்ஸ்க்கும் பிரதரோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிரதரோட சப்போர்ட்னால நம்மளோட ரீச் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் ஃபாரின்லேருந்து கூட நமக்கு நல்ல என்கொயரிஸ் இருக்குது, நல்ல ரீச் இருக்குது. அதுக்கு மேஜர் சப்போர்ட்டு நம்ம ARK Diaries சேனல் தான். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். LK கஸ்டம்ஸ் வந்து சிந்தாரிப்பேட்டையில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் சாமி பண்டாரம் ஸ்ட்ரீட்டில் நம்ம அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். காந்தி ஜெயந்தி 2 அக்டோபர் இன்னைக்கு. அதுக்கு தான் பிரதரை இன்வைட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி அப்படியே ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுக்கலாம் பிரதரு அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நிறையா சேலுக்கு தான் நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ ஒரு வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில் அண்ணன் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காருன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 1 மந்த்லேயே ஒரு 3 வீடியோ போயிருக்கோம். 3 வீடியோ வீக் போட்டுட்டு இருந்தோம். எவ்ரி வீக் நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதை கவுண்ட் பண்ணாலே 25 பைக் கிட்ட நம்ம சேலுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் கூட கடை ஓப்பனிங் அப்போ நிறைய பைக்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். பட் நிறைய சேலுக்கு வந்து இருக்குது, கஸ்டமருக்கு டெலிவரி எல்லாமே இருக்குது. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்னால இந்த ஒரு வண்டியை மட்டும் ரிவீல் பண்ணிடலாம்னு சொல்லி வாசல்னால நிறைய பேரால வர முடியல. அந்த திதி கொடுக்கணும், முன்னோர்களுக்கு பூஜை பண்ணணுன்றதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட் இல்லை, உண்மையாக சொல்லிக்கிறோம். சரிங்களா? மற்றபடி ஓகே, மற்றவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் நிறைய பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதில் ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு 50% எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி, பார்த்துக்கலாம். சரிண்ணா, இந்த கண்டென்ட் போயிடுவாங்களா? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஓகேண்ணா. இது வந்து APRILLA SR 150. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல். சரி. இது என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுடைய ஸ்கூட்டர். ஓகே. அவர் என்கிட்ட வந்து ஒரு 15 days பேக்கு லக்ஷ்மிகாந்த் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுப்பா, 6 months ஆயிடுச்சு, ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணி ஃபோர்க் ஆயில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தது. நானும் சரிப்பான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டேன். 15 days ஆகுது. எப்பப்பா கொடுப்பேன் அந்த வடிவேல் காமெடி மாதிரி விடும்போது பணம் தருவேன், பணம் கொடுக்கும்போது வண்டியை கொடுப்பேன்ற மாதிரி இழுத்துட்டு ஃபைனலி இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். இது அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம அவங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பாக கிருஷ்ணா, அனுராக், ப்ளீஸ் கம். ஆனால் அப்படி உள்ள வந்துருங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா, அவர் சன்னு அனுராக். ஆனால் அப்படி உள்ள வந்துடலாம்ண்ணா. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க வெஹிக்கிள் ரிவீல் பண்ணி வச்சிடலாம்ண்ணா. ரிவீல் பண்ணுறோம். எடுத்துருப்பா கிளாத் இப்போ இது ஸ்கிரிப்டட் கிடையாது. உண்மையாகவே அவங்க ஃபாதர் அண்ட் சன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபேக்ட். நீங்களே கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு லக்ஷ்மிகாந்த் அண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும், அதை பற்றி சொல்லுங்கள். லக்ஷ்மிகாந்த் வந்து என்னோடய வீட்டு பக்கத்தில் ரொம்ப நாள் சைல்ட்ஹுட்லேருந்தே தெரியும் அவரை. ஸோ லக்ஷ்மிகாந்துக்கு பைக்ஸ்னால் க்ரேஸ் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஜென்ரலாக ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப புவர், ஓப்பனாக சொல்லணுன்னா ஃபுல்லாக பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக இருந்தது வண்டி. சரி, ஒரு சர்வீஸ் விடுவோம், டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு 30 kilometers போகிறேன், சர்வீஸ் விட்டுடலாம் அப்படின்னு அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு உடனே நைட்டே கொடுத்துட்றேன்ட்டு எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு இன்னொரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே சரி ஓகே, அது ஓட்டு எதுக்கு அவசரப்படுறேன், நான் ரெடி பண்ணி பொறுமையாக ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு ஓகே சொல்லியிருந்தார். ஸோ இப்போ தான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 50 நான் என்ன பண்ணுன்றது அப்டேட் கொடுக்கலாமா, 50 சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நானாக என் டேஸ்ட்டுக்கு ஒரு APRILLA ஸ்கூட்டர் வச்சுருந்தா ஒயிட் கலர். இந்த ஸ்கூட்டர் எதுனா நான் என்ன பண்ணுவேன்னு நான் நினச்சனோ அதை என் ஃப்ரெண்டு வண்டியில் பண்ணிட்டேன். பில் அவர் மேலே விழுந்துச்சு. இப்போ சரி, நான் ஹாப்பி. இல்லைண்ணா, நீங்கள் என்னென்ன பண்ணுறேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க சொல்லியிருந்தாரு அவர் கண்டிஷன். ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஃப்ரெண்டு அபி வந்து 6 months பேக் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருந்தார். ஓகே. இப்போது மறுபடியும் ஒரு சர்வீஸ்க்காக வந்திருந்தது. ஜென்ரல் சர்வீஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸு, லைக் ஆயில் சர்வீஸு, டிஸ்க் பேடு, பிரேக் ஷூ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஆயில் சீல் லீக் ஆயிருந்தது. என்னன்னு அபிகிட்ட பார்க்க சொன்னும் போது டியூப் வந்து கொஞ்சம் கல்லடி பட்டிருந்தது. நம்ம ஃபேஸ் பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் மாதிரி இருந்ததுனால
நாங்கள் கம்ப்ளீட்டாக அசம்பிளி மாற்றிட்டோம். ஓகே இந்த ஃபோர்க் அசம்பிளியே புதுசு போட்டுட்டு டயர் ஒன்று வேரண்ட் டயர். ஓகே. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அன்இவனாக இருந்ததுனால வண்டி வாபிள் ஆச்சு. நான் வந்து பேக்கில் இருந்த வேரண்ட் டயர் ஆயிருந்த 50% டயர் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பேக்கில் நியூ டயர் போட்டுட்டு வண்டியில் வந்து பிளாக் ஸ்டிக்கரிங் இருந்தது. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா பேர்ட் ட்ராப்ஸ் பட்டு ரொம்ப டல்லாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து. ஆமாம், பிளெயின் ஒயிட். ஓகே. நான் வந்து மைக்கேல் ஷூ மேக்கர் டையார்ட் ஃபேனு, கார் ரேசிங்கில் பைக்கில் ராசியோட டையார்ட் ஃபேனு. என் ஃபேவரட் கலர் ஜெர்மன் ரெட்டு இங்கே இருந்தது எனக்கு. ஓகே. என் பெயிண்டரை கூப்பிட்டு அடிப்பா ரெட்டு, ஒயிட் அண்ட் ரெட்டு, ஆல்ரெடி ரெட்டு இருக்கு. சரி, வந்து இந்த ஸ்கூட்டருக்கு நம்ம ஏரியாவில் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். ஆக்சுவலாக அப்ரிலியாவில் வந்து ரேஸ் எடிஷனில் தான் வீல்ஸ் வந்து ரெட் இருக்கும். ஓகே. நம்ம வண்டி வந்து ரேஸ் எடிஷன் கிடையாது, இட்ஸ் அ நார்மல் வேரியண்ட், மிட் வேரியண்ட்டில் ஒயிட். நான் வந்து அதை ஒரு மாதிரி யூனிக்காக ஸ்பெஷல் எடிஷன் ரேஸ் எடிஷன் மாதிரி பண்ணணுன்ட்டு ஃபுல் ஸ்டிக்கரிங் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு டீட்டெயிலிங் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ரெட் அடிச்சிருந்தேன். ஏன்னா போன சர்வீஸ்க்கு சீட்டு கவரே எனக்கு எங்கெல்லாம் ரெட்டு போட முடியுமோ சீட்டில் ரெட்டு போட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம், 80% பிளாக் பண்ணி 20% ரெட்டு. ஓகே. ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது. ஸ்போர்ட்டி லுக் எப்படி எலிவேட் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது, அந்த பைக்கு லுக்கை ஒரு 20% எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும், க்ரௌட் புல்லிங்காக இருக்கும், ஹெட் டர்னராக இருக்கும், அப்படி தான் நான் யோசிப்பேன். ஓகே. எனக்கு வந்து அது எந்த வண்டி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஒரு ஒர்க். இப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு வருது, யார் பண்ணி கொடுத்தாலும் நான் ஓட்டி பார்த்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா, அப்போ தான் அது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நான் சரிங்கண்ணா, அப்போ தான் நான் அந்த டெலிவரியே கொடுப்பேன். இல்லைனா கரெக்ஷன் ரீவர்க்குன்னு போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஒரு G2 பண்ணிட்டு இருக்கேன், சேல் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்தது, ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். 15 நாளாக பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒர்க்கை. ஓகே. சேல் பண்ண வண்டியை நான் சொல்கிறது என்ன நானே முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நான் என் கஸ்டமருக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 15 டேஸாக என்கிட்ட இருக்குது. அவருக்கு ஆஃபீஸ் போகணும், நான் அவருக்கு ஸ்பேர் வெஹிக்கிள் கொடுத்துட்டேன். அவர் ப்ராப்ளம் சால்வ்டு. நான் பார்த்து ரசித்து முடிச்சுட்டு நம்ம ஷாப் ஓப்பனிங்கு அப்போ தான் இதை ரிவீல் பண்ணணும், எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கும் நம்ம இதை காட்டணும் உங்கள் சேனல் மூலியமான்ட்டு நம்ம இன்னைக்கு காட்டுறோம். ஓகே. ஆனால் இது 2016 மாடல் சொன்னீங்களா? இது பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸ்டாக் பெயிண்ட் டீடைலிங் மட்டும் பண்ணியிருக்கோம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி அலாய்ஸ். ஓகே. அலாய்ஸ் அந்த ரெட்டு அது பிளாக்ல இருந்தது வண்டி. ஓகே. நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் அதை வீடியோவில் போடுங்க. சரிங்கண்ணா. எடிட்டிங்கில் நான் வந்து பெயிண்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் வீல்ஸ் மட்டும் தான் பண்ணேன், பாடி பார்ட்ஸில் நான் பெயிண்டிங்கே பண்ணல. ஓகே. இது டீடைலிங் பண்ணனால புது பைக். ஆமாம், டீடைலிங்கில் கொடுத்து நம்ம நிதின் ப்ரோ தான் பண்ணார், பெரம்பூர் ஜீவா கிட்ட. ஓகே. அவர் வந்து நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு வந்து இதை விட்டுடுங்க, இந்த வியை விட்டுடுங்க, ஏன்னா இது நல்லா இருக்குது, இது அந்த கம்பெனி இது. ஓகே. ஒரிஜினல் அந்த SR அந்த இதுக்காக. APRILLA சார். ஆமாம், இது மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சரி. இது அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பைக் எப்படி இருக்குது ஃபைனலாக பார்க்கும்போது? ஃபஸ்ட்டு ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மெயின்டைன் பண்ணல. ஸோ கலர் அது பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபுல் ஒயிட் இருக்கிறப்போ கொஞ்சம் பெட்டர் லுக் இருக்குது, நல்லா எடுத்து கொடுக்குது கலரை பைக்கையும். ஓகே, நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ ஆனால் இப்போ உங்கள்கிட்ட தான், ஏன்னா 2 நாள் சொன்னார், அதையும் செய்யலை. நீங்கள் சொன்னது ஜென்ரல் சர்வீஸ் ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருப்பீங்க, ஒரு 2000-3000 முடிஞ்சிடும். இப்போ பட்ஜெட்டும் அதிகமாகிடுச்சு. ரெண்டுமே ஒரு கஸ்டமர் சைடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது நீங்கள் ஃபைனலாக ஹாப்பியாக இல்லையா அதை பற்றி? எஸ்கியூஸ் மீ ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலாக ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 3K 4K தான் வரும், ஓகேங்களா? நான் ஆடியன்ஸ் கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த வண்டிக்கு இப்போ ஒரு பே பண்ண போகிறார் 10K பில்லு. ஆடியன்ஸ்க்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த வண்டி என்கிட்ட வந்தது 4K ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்தது. இல்லை, அதுதான் கேட்குறேன். நான் முடிச்சிட்டேன். இப்போ என் பில்லு 10K, தலைவர் பே பண்ணிவிட்டு வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போகிறார். அவர்கிட்ட கேள்வி. அதுதாண்ணா, சொல்லுங்கண்ணா. ஏன்னா இப்போ ரெண்டுமே வேறு இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரம் அ பில்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வந்துட்டு 10Kன்றப்போ வந்து அதிகமாக தான் தெரியுது. பட் லக்ஷ்மி வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக டயர்லாம் மாற்றிருக்காரு, இந்த ஃபுல்லாகவே மாற்றிருக்கேன். ஸோ லெக்கும் மாற்றிருக்கேன், டியூபும் மாற்றிருக்கேன், இந்த அசம்பிளியை மாற்றிருக்கேன். இல்லை அதான், ஏன்னா அதனால தான் உங்களுக்கு லீக் வரும், திருப்பி அடுத்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஆல்ரெடி ஒரு தடவை வந்தது,
ஒரு தடவை பண்ணோம், திருப்பி வந்தது. அப்போ அவர் என்ன நினைப்பார், நம்ம ஒர்க்கு சரியாக பண்ணலன்னு நினைப்பார். நான் எடுத்து பார்க்கும்போது டாட்டாக நம்ம ஃபேஸில் வர பிம்பிள்ஸ் மாதிரி ரோடில் இருக்கிற ஸ்டோன், தார் ரோடு பிச்சுக்கிட்டு வருது இல்லை, அங்கேருந்து அடிக்குது இல்லை, அதில் அடிபட்டு அந்த வேரண்டார் காமிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ம திருப்பி பண்ணாது நல்லா இருக்காது இல்லைங்களா, அவருக்கும் அது கஷ்டம். ஓகே, அதனால நான் மாத்திட்டேன். சரிங்க. இப்போ ஏன் அந்த பில்லுன்னா இதுவும் டயரும்னா அந்த 10Kல 50%க்கு மேலே சாப்பிட்டது. ஓகே அதுதான். சரிங்கண்ணா. ஸோ ஃபைனலாக ஹாப்பி தானே சார் நீங்கள்? கண்டிப்பாக வண்டி வந்துட்டு எனக்கு இப்போ ஓட்டுறப்ப ஓட்டி பார்த்தா இன்னும் ஒரு புது வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கும்ன்ற பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இன்னும் ஓட்டல அவர் பார்க்குறப்பே கண்டிப்பாக வந்துட்டு போன வாட்டி சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கும் இப்போக்கும் வந்துட்டு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதான் என்னாலையும் ஒரு 8 years ஓல்டு ஸ்கூட்டர் நம்ப முடியல, ஒரு நம்மளுடைய ஒர்க்கு. சரி, இது மூலிமா நான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, அப்ரிலியா வெஸ்பா வச்சிருக்கிற கஸ்டமர்ஸு எல்கே கஸ்டம்ஸாக அப்ரோச் பண்ணலாம். அது ஜென்ரல் சர்வீஸ், பீரியாடிக் சர்வீஸாக இருந்தாலும் சரி, மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆஸ்தட்டிக் வைஸு, இன்ஜின்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். கம்பெனி வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்க. அந்த 1 year 3-4 ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். சரிங்க. உங்களுக்கு லுக் வைஸும் நார்மல் எடிஷன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணணும், எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரேப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃப்யூச்சரில் போலீஸ் பிடிக்கிறாங்க, ஒயிட்டை பிளாக்காக பண்ணோம், பிளாக்கை எல்லோவாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேப் பண்ணிவிட்டு பிக்கணும்னா பிச்சுக்கலாம், திருப்பி உள்ள ஒரிஜினாலிட்டி இருக்க போகுது. இல்லை ப்ரோ நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் எனக்கு பெயிண்டே மாற்றிருங்கன்னாலும் நம்ம பண்ணி தரலாம். எல்லாமே நம்மளால் முடியும். அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய ஷீல்டு ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் ஆனால் கூட கிராக்கு அப்படியே பிரேக் ஆகிடும். அந்த பீஸ் வந்து இருந்ததுன்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை எஃப்ஆர்பி பண்ணி ஒரு 80% அதோடைய இதை கொண்டு வந்துடலாம். ரொம்ப மேஜர் டேமேஜு அது வந்து ஃபிட்மெண்ட்டு, இந்த பீஸும் அதோடைய பாட்டம் பீஸும் சீட்டிங் ஆகலை, அந்த கிளிப்பு இல்லைன்னா தான் நம்ம புதுசு போவோமே தவிர நம்ம எஃப்ஆர்பி பண்ணியே பட்ஜெட்லேயே நம்ம பண்ணி தரலாம். அதாவது இது 2 விஷயம். எல்கேல வரும்போது நான் கஸ்டமர்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா, எனக்கு வந்து எது முக்கியம் அது மட்டும் பண்ணால் போதும். சிலது ஓடும், 6 months ஓடும்னா அதில் கை வைக்காதீங்க, இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குதுன்னா நம்ம அது மட்டும் பண்ணலாம். இல்லை ப்ரோ உங்கள் டேஸ்ட்டுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருங்க, உங்களை ஐ ட்ரஸ்ட் யூ பிளைண்ட்லி, நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நான் பட்ஜெட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்கன்னா நான் தூள் கிளம்பிடுவேன். சரிங்க. அது என் வண்டி ஆகிடும், அவங்க வண்டி கிடையாது. என் வண்டி நான் அப்ரிலியா வச்சுருந்தா என் டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குமோ நான் அடிச்சிடுவேன், என் இதுக்கு டேஸ்ட்டுக்கு கலக்கி தள்ளிடுவேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆனால் நம்ம பேசுவோம் தான். தேங்க்ஸ். ஆனால் அவங்ககிட்ட வண்டி டெலிவரி கொடுத்துடலாம், அவங்களுக்கு டைம் ஆகுது, அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்கண்ணா. இல்லை முடிச்சிடலாம், இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து ஒரு 6 வண்டி 7 வண்டி 10 வண்டி அப்படி சேலுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அடுத்த வீடியோ எப்போ வரப்போகுது, அப்படி வந்ததுன்னா அதில் என்னென்ன பைக்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அடுத்த வீடியோ ஆயுத பூஜை. ஓகே. நம்ம இடத்துல இன்னும் 10 days இல்லை. ஆமாம், 12th நம்ம இடத்துல என்னோட கலெக்ஷன்ஸை ரிவீல் பண்ணுறேன். ஓகே பிரதருக்கு. உங்களுடைய பார்வைக்கு ஆடியன்ஸ்க்கு உங்கள் மூலியமாக நம்ம என்னோட கலெக்ஷன்ஸ் என் பேபிஸை காட்ட போகிறேன். ஓகே. அடுத்தது புல்லட் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. சரி. அது சேலம் 2 in 1 மாதிரி. ஓகே ஓகே. இல்லை நானே உங்கள் கலெக்ஷன் பார்த்தது இல்லை. நம்ம காட்டுறோம். ஓகே இருக்கு. ஆயுத பூஜைக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். சரிங்க. 100% ட்ரை பண்ணுறேன், பட் அட்லீஸ்ட் 50% ஆனந்த் பிரதருக்கு நம்ம காட்டுவோம் என்னுடைய கலெக்ஷன்ஸ். ஆயுத பூஜைக்கு வெயிட்டான கண்டென்ட் இருக்குது. நீங்கள் விண்டேஜ் பைக்ஸ்லாம் சேலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வீடியோ எடுப்போம், அப்போ போஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம பூஜைக்கே நீங்கள் என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் பூஜை போட்டுட்டு என் கூட வந்துடுவீங்க. சரிங்க. என் இடத்துல தான் நம்ம பூஜையே. சரிங்கண்ணா. ஸோ நான் எல்கே கஸ்டமோட இன்னைக்கே நான் உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இல்லை மூலியமா கண்டிப்பாக எல்கே கஸ்டமோட நான் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இப்போ அட்ரஸும் வந்துருச்சு. நம்ம முன்னாடி சென்னை மாதவரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மெயினாகவே வந்துட்டோம் சின்னாரிப்பேட்டைக்குள்ள. கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்து நிறைய பைக்ஸ் இனி நம்ம வந்து ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் நிறைய பைக்ஸ் நீங்கள் சேலுக்கு வந்து பார்க்கலாம். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சென்னை சர்க்கிளில் இருக்கீங்க, உங்கள் வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் லட்சுமி தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன்.